ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்லாம் ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா தமிழ் தலைவாஸ் 7-8 வருஷம் கழித்து ஹோமில் ஜெயிக்கிறாங்க. 7 வருஷம் கழித்து ஹரியானாவை பீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அக்டோபர் 3 பல ரெக்கார்டுகளை தகர்த்து எரிஞ்சிருக்காங்க தமிழ் தலைவாஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மேட்ச் இந்த வருஷம் தமிழ் தலைவாஸுக்கு இந்த ஹரியானா தமிழ் தலைவாஸ் மேட்ச்சு தான். இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் என்னென்னலாம் நல்லா பண்ணாங்க, எது நல்லா பண்ணலை, கொஞ்சம் குறைகளும் இந்த மேட்ச்சில் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது ஹரியானா vs தமிழ் தலைவாஸ்க்கான ஒரு ரிவ்யூ வீடியோ அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறும் 5 சப்ஸ்கிரைபர் தாங்க இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விட்ருங்க. அதான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கு மேலே வீடியோ கொஞ்சம் பின்னாடி நாய்ஸாக இருக்கும், அதை கொஞ்சம் மன்னிச்சுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற உயர்ந்த உள்ளங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தமிழ் தலைவாஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கான மேட்சோட தமிழ் தலைவாஸ் ஸ்டார்டிங் 7 எப்படி இருந்துச்சுன்னா, அர்ஜுன் தேஸ்வால், நிதிஷ்குமார், அப்புறம் ரோனக், அப்புறம் ஆஷிஷ் அவங்க தான் கவர் ஆனாங்க. ஹிமான்ஷு நான் நேற்று சொன்ன மாதிரி அவரும் வந்திருந்தார். ரோஹித் பெனிவாலும் சொன்ன மாதிரி இருந்தார். இங்கே ட்விஸ்ட்டே என்னென்னா அருளானந்த பாபு தான் சாகரை ஆடுவார்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சாகர் மோசம் பண்ணிட்டார். அவருக்கு உண்மையிலே இன்ஜுரி தானா இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வச்சு பிரச்சனையா என்னன்னு தெரில. அப்புறம் எதுக்குங்க நீங்கள் 2 மேட்ச்சுக்கு முன்னாடியே அவர் ஃபுல்லி ஃபிட்டு கம்பேக் அப்படிலாம் போகிறீங்க? அதுக்கு போடாமல் இருந்தால் கூட நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோமே. ஓகே, என்னன்னு தெரில, பரவாயில்ல. ஏதோ டீம் காம்பினேஷன் செட்டாக இருக்குது. சாகர் லேட்டாக வந்தாலும் வாங்க. மேட்ச் ஆரம்பித்தோடனே ஒரு மாதிரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அர்ஜுன் ரைடே மாட்டினோன்னே ஆஹா என்னடா இது, அர்ஜுனோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகுதான்னு நினச்சேன். பரவாயில்ல, கம்பேக் கொடுத்துட்டாரு. அந்த இடத்துல அர்ஜுன் மாட்டினப்பெல்லாம் ரோஹித் பெனிவால் சூப்பர் சப்போர்ட் கொடுத்தாருங்க. அவர் 2 பாயிண்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இன்றைக்கி அவர் ஆரம்பத்தில் கொடுத்து அந்த அர்ஜுனை ரிவே பண்ணார். அந்த அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு உண்மையிலே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி போய் 13க்கு 15ன்னு முடிஞ்சிச்சு. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கு அடித்து தோல் கிளப்பிட்டாங்க தமிழ் தலைவாஸ். செகண்ட் ஆஃபோட 10 நிமிஷத்தில் 18 ஹரியானா வெறும் 6 தான் எடுக்க முடிச்சு. அடுத்த 10 நிமிஷம் நம்ம 14, அவங்க 12ன்னு இருந்துச்சு. அதுக்கும் இன்னும் லீடு போயிருந்துருக்கலாம். நம்ம டிஃபென்ஸில் கொஞ்சம் தப்பு பண்ணோம். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் ஒரு கோஆர்டினேஷனோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது உண்மையிலே கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் தமிழ் தலைவாஸ் இன்றைக்கி ஆல் அவுட் 3 பண்ணாங்க. அதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு தமிழ் தலைவாஸுக்கு. மொத்தமாக இன்றைக்கி 45 பாயிண்ட் எடுத்தோம். இல்லை 24 பாயிண்ட் ரைட்லேயும் 12 பாயிண்ட் டிஃபென்ஸ்லேயும். டிஃபென்ஸில் நம்ம எப்போயுமே எடுக்கிற பாயிண்ட்டு தான் இது. ஆவரேஜ் நம்ம 11 பாயிண்ட் இருக்கோம். டிஃபென்ஸில் நம்ம 2வது இடத்துல தான் இருக்கோம். ஆனால் ரைட் தான் நமக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது இன்றைக்கி சால்வ் பண்ணிட்டார் நம்ம ஏடி த பேடி. இன்றைக்கி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 12 பாயிண்ட் எடுத்திருந்தோம். அதில் நிதிஷ்குமார் நம்ம ஆரஞ்சு 4 பாயிண்ட் எடுத்திருந்தார். இதோட ஒரு 42 பாயிண்ட் எடுத்து ஆரஞ்சு ஸ்லிப்பில் கெத்தாக உட்காந்துருக்காரு. அப்புறம் நம்ம ஆஷிஷ் 4 பாயிண்ட் 4 டேக்கிள் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் வல்லன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவரும் 4 பாயிண்ட் எடுத்தார். நம்ம ரோனாக் சோலோ டேக்கிள் மன்னனுங்க. இன்றைக்கி அவர் 2 பாயிண்ட் எடுத்தார். அது எல்லாமே சோலோ டேக்கிள் தான். அப்புறமா நம்ம அருளானந்த பாபு 1 பாயிண்ட் எடுத்திருந்தார். பரவாயில்லைங்க, பாயிண்ட் கம்மியாக எடுத்திருந்தாலும் டீமுக்கு அது உதவியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம சுரேஷ் குமார்லாம் அவசரப்பட்டு அவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கல. அமைதியாக இருந்து டீமுக்கு நல்லா அசிஸ்ட்டும் பண்ணார். ஒரு பாயிண்ட்டும் எடுத்தார். அதனால் இவர் நல்லா தான் இன்றைக்கி விளையாண்டார். இப்போ நம்ம ஹிமான்ஷுவை சொல்லலாம். எப்படி இன்றைக்கி அவர் 2 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தார். அப்புறம் ரைட்லேயும் போய் அவர் 1 பாயிண்ட் எடுத்திருந்தார். இன்றைக்கி சூப்பராக பண்ணிட்டாங்க டிஃபென்ஸ். அப்படிலாம் சொல்லிட முடியாது தமிழ் தலைவாஸ். ஏன்னா அவங்க கடைசியில் பண்ண ஒரு தப்பு 12 பாயிண்ட் லீடு தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சு. ஒரு 20 20 பாயிண்ட் மேலேயே லீடு வச்சு நம்ம அந்த மேட்சை ஜெயிச்சிருந்துருக்கலாம். அந்த நித்தேஷ் ஹிமான்ஷு ஒரு டேக்கில் இன்சைட் பண்ணுவார். அது நித்தேஷ் சுடுவார். ரோனக்கா சீசை சுட்டு அது 4 பாயிண்ட்டாக போவோம். அப்புறம் விஷால் தாத்தே ஒரு ஆல் அவுட்டே நிகழ்த்திடுவார். கடைசியில் சப்ஸ்டியூட்டாக ஒரு சூப்பர் 10 எடுத்துருவாருங்க. இந்த மிஸ்டேக்லாம் இனிமேல் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் டிஃபென்ஸ் பண்ணாமல் இருக்கணும். பண்ணாமல் இருந்தாலே நம்ம அழகாக பிளேயாக போய் செமிஃபைனலில் போய் கப்பு சேராத விடுங்க. அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். இன்றைக்கி மேட்சோட ஹீரோ அர்ஜுன் தேஸ்வால். அவரோட கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை இங்கே தான் தமிழ் தலைவாசில் தான் கொடுத்துருக்காரு. போன மேட்ச்சில் அவர் 3 பாயிண்ட் எடுத்தவங்களும் அவ்வளோதான். அவரோட கெரியரோட ஃபாலில் இருக்கார். இவரோட புவர் ஃபார்ம் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காரு நம்ம அர்ஜுன் ஏடி த பேடி. இந்த மேட்ச்சில் அர்ஜுன் தேஸ்வால் 2 சூப்பர் ரைட் எடுத்திருந்தார். தமிழ் தலைவாசில் ஒரே ஒரு சூப்பர் ரைட் தான் 2 சூப்பர் ரைட் தான் எடுத்திருந்தாங்க. ஒன்று அருளானந்த பாபு, இன்னொன்று பவன். இன்னும் சூப்பர் ரைடே வரல இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அர்ஜுனுக்கு சேர்த்து வச்சு ஒரே மேட்சில் 2 சூப்பர் ரைட் எடுத்தார். சூப்பர் டேக்கிளில் பர்ஃபார்மன்ஸ் போராக பண்ணுவார் அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 2 பேர் இருந்தப்போ
ஃபஸ்ட்டு வாட்டி ஆஷிஷையும் செட் பண்ணி அவுட் பண்ணார். அப்புறம் இன்னொரு வாட்டி 2 பேர் இருந்தப்போ ஆல் அவுட் பண்ணிட்டு வந்தார் ஒரே அர்ஜுன் வெறியானா படத்தனும் ஹரியானா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவர் ஒருத்தரே ஆடி இந்த டீமை முடிச்சு விட்டார். அர்ஜுனை பற்றி பேசுறதுனா பேசிக்கிட்டே போகலாம், இந்த வீடியோ பத்தாது. அதனால் இதோட அர்ஜுனை முடிச்சுப்போம். ஒரு பக்கம் ஹரியானா டீம் பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஹேட்ரிக் லாஸ், அவங்கெல்லாம் டைட்டில் கண்டன்ஷன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஹேட்ரிக் லாஸ். மன்பிரீத்தை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. இந்த க்ரௌடு சத்தத்தில் அவர் சத்தம் கேட்கல, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு இன்றைக்கி தமிழ் தலைவாஸுக்கு ஃபேன்ஸ் சப்போர்ட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சாச்சு. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளையும் வளர்த்து விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர். இன்னொரு விஷயம், நாளைக்கு நம்ம பெங்களூரு புல்ஸ் தமிழ் தலைவாஸ் வீடியோ போடலாமா வேணாமான்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நான் வியூஸே சுற்றுற போல் இன்னைக்கு நான் ரொம்பலாம் கேட்கல. ஒரு 100 லைக் வந்தால் நாளைக்கான வீடியோ கண்டிப்பாக வரும். அப்படி வரலனாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்சால் வீடியோ போட பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர். டான்ஸ் வேணுமா, ஃபைட் வேணுமா, டான்ஸ் வேணுமா.